மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ்க்கான பலன்கள்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தை உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா பொதுவாகவே ஒருத்தர் ஒரு ஜாதகத்துல பயங்கரமா ஃபேமஸ் ஆறாரு, எந்த விஷயத்தையுமே துணிஞ்சு நின்று ஜெயிக்கிறாரு, இல்லை எந்த விஷயத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், தைரியம், அந்த ஆத்ம விஸ்வாசம், ஆத்ம பலம், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னாவே 3ஆம் இடம் நல்லா இருக்கும். அந்த 3ஆம் இடத்துல எப்போ இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் இருக்கிறதோ என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் அப்படின்னு யூகித்து அது தகுந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய சாமர்த்தியம் பொதுவாக அந்த 3ஆம் இடத்துக்கு ஸ்தானம் இருக்கு. அப்போ பார்க்கும் பொழுது மிதுன ராசி நண்பர்களுக்கு இல்லை மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் 40 days இஸ் கோயிங் டு பி அமேசிங். என்ன நடக்கும், எந்த விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் ஈஸியாக தைரியமாக எடுத்து அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஸ்தானம், எதிரியே கிடையாதுங்கிற ஸ்தானம். ஏன்னா எதிரி யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஒண்ணு. ரெண்டாவது, இடமாற்றம் ஆகணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஆகுமா ஆகாதான், இப்போ இடமாற்றம் ஆகும். கேட்ட இடத்துல கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, காது பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, ஒரு சில பேருக்கு கழுத்து ஸ்பாண்டிலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாமனாருடைய ஹெல்த்ல பிரச்சனை, மாமனார் சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை, மாமனார் ஏதாவது கேஸ்ல இருக்காரு, புரியுதா, இளைய சகோதரன் இல்ல சகோதரிகள் ஏதோ ஒரு இடத்துல கேஸ்ல இருக்காங்க, அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க அதுல இருந்து பிரச்சனைகள் விடுபடுவாங்களான்னா இந்த கிரகணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் விடுவிடாகும். இன்னொன்னு, ஒருவேளை பேர் எந்த விதத்துல யாரும் கெட்டு இருந்ததுன்னா கூட இப்ப டைம் போயிட்டு அது அப்படியே மாறிடும். சாயா கிரகங்களுக்கு பார்வை கிடையாது. ஆனா சூரியன் கேது சேரும் பொழுது 3ஆம் இடமா இருக்கணும்னா உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மாறக்கூடிய பிராப்தம். யாரெல்லாம் மெடிக்கல் ரெப்பா இருக்காங்களோ, சூரியன்னா மருத்துவ கிரகம், சூரியன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கிரகம், இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒரு ப்ரமோஷன் கூட வரலாம், ஒரு பெரிய திருப்தியை கூட கொடுக்கலாம். நண்பர்களோட ஹெல்ப் ஒத்துழைப்பு கேட்டு கிடைக்காம இருக்கலாம், அது இப்ப கிடைக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆகாத பல பாக்கிகள் இப்ப ரிலீஸ் ஆகலாம். இப்போ அரியர் பணம் இருக்கு, நிறைய பேர் ரிட்டையர் ஆயிருப்பாங்க, ஆனா பணம் வர வேண்டியதா இருக்கும், வராம இருக்கும். இப்ப நம்ம கேட்டா வருமானா, இப்ப நீங்க எந்த அதிகாரி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றாரோ அவரை போய் மீட் பண்ணி நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா வந்து சார். அப்ப இதெல்லாம் நமக்கு மெயினா. அதுலயும் மிதுனத்துல பிறந்திருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி யாரோ பண்றாங்க, ஆன்லைன் டிஜிட்டல் ட்ரேடிங் பண்றாங்க, ஏதோ பணம் வரும், இதோ வரும், ஏதோ வரும்னு சொல்லாங்க, வரல அப்படின்னா இப்போ வரும். இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவான ஆஸ்பெக்ட். ஏன்னா திரிகோணத்திலே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே பெரிய விஷயங்கள் கூட ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும்.